அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவுடைய சாந்தி சமாதானம் நம் அனைவரும் மீது உண்டாட்டுமாக. கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவுடைய மிகப்பெரிய கிருபை. அல்ஹம்துலில்லாஹ், அல்ஃப அல்ஃப மர்ரா அல்ஹம்துலில்லாஹ். ரஜப மாசத்துடைய பரக்கத்தான முதலாவது நாளாகிய இந்த நாளிலே நாம் எல்லாம் முதலாவது அந்த பரக்கத்தான மாதத்தை பற்றி தான் இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்க போகிறோம். வீடியோ கடைசி வரையும் பாருங்கள், எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பரக்கத்தான மாதத்தை தந்தானே, அந்த பரக்கத்தை பற்றி நம்ம இன்ஷா அல்லாஹ் அறிவோம். பரக்கத்துனா என்ன, யாராருக்கு பரக்கத்து, எப்படி பரக்கத்து இல்லாமல் போகுது அப்படின்ற பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ கடைசி வரையும் பாருங்கள், எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய வேலைகளிலே, நம்முடைய மனை மக்களிலே, வீடுகளிலே, வாகனத்திலே, அமலிலே, அனைத்து இதையும் வாழ்க்கை பரக்கத்தை தந்து அல்லாஹ் கண்ணியமான வாழ்க்கை தருவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பஅத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் மஜீத் வல் ஃபுர்கானில் அலீம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். بفضل بسم الله الرحمن الرحيم. سبحان الذي يسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى الذي باركنا حوله لنريه من آياتنا إنه هو السميع البصير. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم اللهم بارك لنا في رجب وشعبان وبلغنا رمضان ووفقنا فيه والصيام والقيام وتلاوة القرآن أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. வல்லவனை போற்றி உலகோமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வாழ்த்தி அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா மிகப்பெரிய கிருபை நமக்கு ரஜபுடைய மாசத்திலே யா அல்லாஹ் வாழக்கூடிய ஒரு பரக்கத்தான ஒரு மாதத்தை அடையும் பாக்கி தந்தானே. அல்லாஹுவே, ஏராளமான மக்கள் துவா செய்ய சொல்லியிருக்கின்றார்கள், குறிப்பாக பரக்கத்தான வாழ்க்கை வாழ்வதற்காக வேண்டித்தான். உலகத்திலே பரக்கத்து இல்லாமல் வறுமையோட மிகவும் நோயால வாழ்க்கை இருக்கிறதே, அல்லாஹுவே, அது மிகப்பெரிய கஷ்டமான வாழ்க்கை. யாரும் விரும்ப மாட்டாங்க. அதிலிருந்தெல்லாம் எங்களை யா அல்லாஹ் வாழ்க்கையிலே பரக்கத்தை தந்து, வியாபாரத்திலே பரக்கத்தை தந்து, உலகத்திலே யா அல்லாஹ் நல்ல வறுமை இல்லாத வாழ்க்கை, நோய் இல்லாத வாழ்க்கை, காலங்கள் பரக்கத்தான காலங்களாக, நேரங்களாக உனக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக. அதுதான் முக்கியம். வாழ்ந்துட்டு போனோம், ஆடு மாடு மாதிரி வாழ்ந்துட்டு போனோன்னு இல்லாமல் முன்மாதிரியாக திறந்த நபிமார்கள், வலிமாறு, சித்திகீன்கள், சுகதாக்கள் தீனுடைய வாழ்க்கையிலே வாழ்ந்து இவா சேர்ந்து நல்ல முடிவோடு போனாங்களே, இன்மை வெற்றியான முறையிலே வாழ்ந்தாங்களே. அப்படிப்பட்ட வாழ்க்கை ரஹ்மானே எங்கள் எல்லோருக்கும் தருவாய் ரப்பல் ஆலமீன். ஏராளமான மக்கள் கடனால பரக்கத்தில்லாத வாழ்க்கையிலே கடனிலே சோதிக்கப்பட்டிருக்கின்றார்கள், நோயிலே சோதிக்கப்பட்டிருக்கின்றார்கள், குழந்தை மக்களிலே சொல்படி கேட்காத மக்களை சோதிக்கப்பட்டிருக்கின்றார்கள், வீடு இல்லாமல் சோதனை, இன்னும் மேரேஜ் ஆகாத ஏராளமான மக்கள் சோதனை, மேரேஜ் ஆகியும் குழந்தை பாக்கி இல்லாத ஒரு சோதனை. அனைத்து நண்பர்களும் சகோதரர்களும் துவா செய்ய சொன்ன அந்த புனிதமான துவா கபூலாகக்கூடிய பரக்கத்தான் இந்த மாசத்தில் அல்லாஹ்வே எங்களுக்கெல்லாம் நீ பரக்கத்தாக்கி தருவாயா என்று சொன்னால், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டு தந்த துவா முதலாவது நம்ம பார்ப்போம். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜபி வ ஷஅபான் வபல்லிக்னா ரமலான். அல்லாஹ்வே, ரஜபிலே எங்களுக்கு நீ பரக்கத் செய்வாயாக, ஷாபானையும் பரக்கத் செய்வாயா, ரமலானை அடையும் பாக்கி தருவாயாக. இன்னும் சில அதிக சொல்ல வருகிறது, வதுவஃபனா ஃபீஹி வசியாமி கியாமி. அல்லாஹுவே, எங்களுக்கு நோன்பு வைப்பதற்கும் அதிகமான தொழுவதற்கும் குர்ஆன் ஓதுவதற்கும் திலாவத்துல் குர்ஆன் ஓதுவதற்கும் எங்களுக்கு பரக்கத் செய்வாயா. துவா ஆரம்பமாக துவா கேட்க சொன்னாங்க. அதான் ரமலானுக்கு முன்னோடியாக வரக்கூடிய மாதம். அப்போ அந்த மாதத்தை நாம் எல்லாம் அந்த வாழ்க்கையிலே பரக்கத்தை தந்து நல்லா அமல் செய்து தொழுது நோன்பு சுன்னத்தான் நோன்பு வச்சு அதிகமான குர்ஆனை ஓதி தொழக்கூடிய பாக்கியத்தை யா அல்லாஹ் நீ எங்களுக்கு தருவாயா. ஏராளமான வாழ்க்கை யா அல்லாஹ், வாழ்க்கையிலே சோதனையான வாழ்க்கை, வேலை வெட்டி இல்லாத வாழ்க்கை, நோய் நொடியான வாழ்க்கையில் இருந்தெல்லாம் எங்களை பாதுகாப்பு செய்து
இந்த துவா அதிகமான முறை நம்ம எல்லாம் ஓதி நல்ல இடத்துல பிரார்த்தனை புரியுவோம். பரக்கத்தான முறையிலே வாழ்வதற்குண்டான நம்ம என்ன செய்வோம், எல்லா இடத்துலையும் முறையிட்டு கொண்டே இருப்போம். 3 மாதம் முன்னோர்கள்லாம் 90 நாள் 96 நாள் நோன்பு வச்சு இவா செய்வாங்க. ஆனால் அந்த கூடிய சக்தியெல்லாம் நமக்கு இல்லை. இருந்தாலும் நம்ம ரஜபிர மாதத்துல முக்கியமான திங்கக்கிழமை வியாழக்கிழமை அது மாதிரி 13, 14, 15 மேராஜுடைய நோம்பெல்லாம் வருது. கண்டிப்பாக நோன்பு வச்சு நம்ம எல்லாம் இபா செஞ்சால் அது எவ்வளோ பெரிய சிறப்பான வாழ்க்கையாக இருந்தால் பறக்கத்தாக்கி தருவோம். பறக்கத்துன்னா என்ன, நம்ம எல்லாம் அறிவோம். ஒரு 10 ரூபா சம்பாதிக்கிறோமா, நிறைவான கடன் இல்லாத யாரிடத்துக்கு கையேந்தாத வாழ்க்கையாக இருந்தால் தர வேண்டும். வாழ்க்கை கடைசி வரையிலும் யார்கிட்டையும் எல்லா இடத்துலையே நம்ம உதவி தரக்கூடியவங்களாக பறக்கத்தாக்கி தரணும். 1 லட்ச ரூபா நீங்கள் சம்பளம் வாங்கினாலும் 3 லட்சம் கடன் ஆகிடுவாங்க. அந்த 1 லட்சத்துக்கு ஆக்சிடென்ட் ஆகி ஏதாவது நோயாகி ஆஸ்பத்திரியில் 1 லட்சத்துக்கு கட்டி 10ஆம கடன் வாங்கி மறுபடியும் கட்டி இப்படி உண்டான பறக்கத்து இல்லாத வாழ்க்கையிலிருந்து அந்த நம்மளை பாதுகாப்பு செய்யும். குழந்தைகள், ஏராளமான குழந்தைகள் பெற்றோர்கள் இருக்கிறது. அந்த குழந்தையினால் அவங்க எந்த பயனும் இருக்காது, யாருமே பார்க்க மாட்டாங்க. 90 வயசுலையும் 80 வயசுலையும் வேலை கஷ்டப்பட்டு அவங்க சாப்பிட்டு இருப்பாங்க. அது ஒரு பறக்கத்து இருக்காது. ஒரே ஒரு குழந்தை அல்லாஹ் சுப்ஹானஹு கொடுப்பான் பறக்கத்தை. அந்த குழந்தைக்கு கொடுத்தா அந்த குழந்தை அழகான முறையிலே அந்த பெற்றோர்களை பார்த்து வாழக்கூடிய எல்லாம் சாப்பாடு கொடுத்து அவங்களுக்கு எல்லா தேவைகளும் கொடுத்து பார்க்கக்கூடிய அந்த குழந்தை அல்லாஹ் கொடுத்தான்னு சொன்னால் அது மிகப்பெரிய பறக்கத்து. வேலைவாய்ப்பு, கம்பெனி, இதெல்லாம் இந்த மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த வாழ்க்கையிலே நமக்கு பறக்கத் தர வேண்டும் என்றால், பறக்கத்தான வாழ்க்கை வர வேண்டும் என்ற அந்த அல்லாஹ் இடத்திலே முழுமையான நம்ம வாழ்க்கையை ஒப்படைக்க வேண்டும். அல்லாஹ்வும் நம்ம நெருக்கமான முறையில் தொடர்பு வர வேண்டும். வஸ்தஈனு பிஸ்ஸபிரி வஸ்ஸலாத், வஸ்தஈனு பிஸ்ஸபிரி வஸ்ஸலாத், சபரை கொண்டும் சலாத்தை கொண்டும் அல்லாஹ்வை நெருங்குவது. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பதுகுருனி அதுகுருக்கு, நீங்கள் என்ன நினைங்க நான் உங்களை நினைக்கிறேன். நல்லா சொல்கிறோம், பதுகுருனி அதுகுருக்கு, நீங்கள் என்ன நினைங்க நான் உங்களை நினைப்பேன். அப்போ அல்லாஹ் தான் நமக்கு எல்லாமே, நமக்கு உணவு தர்றது, நமக்கு ஆரோக்கியம் தர்றது, நமக்கு வேலை வாய்ப்பு தர்றது. நம்ம திடீர்னு போகிறோம், ஒரு டீ வாங்கி குடிக்கிறோம், அது அல்லாஹ் தான் தந்தான். சாப்பிட்டோம், அல்லாஹ் தந்தான். வியாபாரத்தை அல்லாஹ் தந்தான். எல்லா நிலையிலும் நம்ம தொழுதும் அல்லாஹ் தான் வாய்ப்பு கொடுத்தான். தண்ணீரை பருகணும், அல்ஹம்துலில்லாஹ் தண்ணீர் கிடைச்சாலும் அது அல்லாஹ் நமக்கு கொடுத்தான் என்பதற்குரிய எல்லா நிலைகளையுமே அல்லாஹ்வை நினைச்சு வாழ்வது தான் பறக்கத்து. அந்த பறக்கத்துக்கு நம்ம முன்னோர்கள் சொல்லுவாங்க, பறக்கத்து நம்ம எல்லாம் தெரிஞ்சிட்டோம். அந்த பறக்கத்துக்கு, இந்த பறக்கத்தான வாழ்க்கைக்கு சில விஷயங்கள் நம்ம கடைபிடிக்கும் நம்ம முன்னோர்கள் சொல்றாங்க. அதில் வந்து 5 விஷயங்கள் சொல்றாங்க. அது முதலாவது உறவு முறையை பேணி நடங்க. இன்னைக்கு உறவு முறை பேணுறது எனக்கு ஒரு விஷயத்துல மிகவும் பின்தங்கிக்கிறோம். நம்ம எல்லாம் உறவு முறையே பேணுறது இல்லை. உறவு முறையே நம்ம பேணாம நம்ம கோபத்தில் தாபத்தில் அவங்கள காட்டி பகைச்சிக்கிட்டு பேசாம அவங்கள திட்டிக்கிட்டு அந்த அவங்களுடைய பொருத்தம் பெற்றோர்களுக்கு பொருத்தம் வாங்காம அவங்களுக்கு துவா செய்யாம நம்ம காலங்கள் வந்து இப்போ ஜென்ரேஷன் மாறிட்டு இருக்குது. குறிப்பாக உஸ்தாதுமார்கள், நம்ம ஆசிரியர்கள், அவங்களுக்கு அந்த உறவு முறை எப்படி நம்ம பேண்டதுன்னு தெரியல. உதாரணமாக சொல்ல வரோம், உஸ்தாதுடைய உறவு முறை என்ன சொன்னால் அவங்களுக்கு கண்ணியம் கொடுக்கல, உஸ்தாதுக்கு கண்ணியம் கொடுக்கல, நம்ம ஆசிரியருக்கு கண்ணியம் கொடுக்கணும்னு சொன்னால் 3 பர்க்கத்தை இழந்துருன்னு சொல்லி இமாம் பெருமக்கள் எழுதுகின்றார். முதலாவது அவங்களுடைய இல்மு கல்வி படித்ததே அல்லாஹ் மறக்கடிச்சு விடுவான். உஸ்தாதுடைய உறவு முறை பேணலன்னு சொன்ன உதாரணத்துக்கு ஒவ்வொரு உறவு முறைக்கும் ஒவ்வொரு விதமான பர்க்கத்தில் இருக்குது. அது ஒவ்வொன்றா வந்து நேரம் வரும்போது அந்த வீடியோ நம்ம பார்ப்போம். உஸ்தாதுமார்களுக்கு நம்ம வந்து மரியாதை செய்யலை, கண்ணியம் செய்யலை, அவங்களுக்கு கண்ணியப்படுத்தலைன்னு சொன்னால் 3 விதமான நட்டங்கள் வாழ்க்கையிலே பார்ப்போம். அதனால தான் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க உஸ்தாதுமார் வீடு, அப்பா தூரமான உஸ்தாதுமார் வீடு இருந்தாலும் அந்த வீட்டுக்கு நேரம் காலை நீட்ட மாட்டாங்களாம். காலை நீட்ட மாட்டாங்களா சகோதரிகளே, தாய்மார்களே? அப்போ அந்த வாழ்க்கையை பாருங்க, அவங்களுடைய தூய்மையான வாழ்க்கை பாருங்க. உஸ்தாதுமார்களுக்கு அந்த கண்ணியம் வரக்கூடாது. அந்த கண்ணியமான வாழ்க்கை தான் வாழணும், கொடுக்கணும். அந்த காலோட நீட்ட மாட்டேன், அந்த வாழ்க்கையில் அப்படியே தூய்மையாக வாழ்ந்தாங்க. உஸ்தாதுமாருடைய வீடாக எங்கேயோ தூரமான வீடாக இருந்தாலும் ஒரு 10 வீட்டுக்கு தள்ளி உஸ்தாதுமார் வீடு இருக்குன்னு சொன்னால் காலை நீட்டி உட்கார மாட்டாங்களாம். அப்போனா அவங்களுடைய உஸ்தாது கொடுத்த கண்ணியத்தை பாருங்க, இப்போ உள்ளவங்களுடைய நடைமுறையுடைய கண்ணியத்தை பாருங்க, அப்போ உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும்.
அதனால அந்த மகான்மார்களுக்கு அவ்வளோ இல்மும் ஞானம் பர்க்கத் அல்லாஹ் கொடுத்தான்னு சொன்னால் உறவு முறை பேணி நடந்தாங்க. உதாரணமாக உஸ்தாதுமார் உறவு முறை பார்க்குறோம். அப்போ அவங்க உஸ்தாதுமாரும் கண்ணியம் செய்யணும்னு சொன்னால் இல்மு மறக்கடிக்க விடுவான், இல்மு போய்விடும், இல்மு இல்லாமல் போய்விடுவான். அது என்ன இல்மானாலும் சரி, துனியாவான இல்மானும் சரி, நம்ம குர்ஆனுடைய இல்மா இருந்தாலும் சரி, ஆகிரத்தில் எந்த இல்மு நம்ம உஸ்தாதை படித்தோம்னு சொன்னால் அவங்களுடைய கண்ணியம் செய்யணும்னு சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த இல்மை எடுத்து விடுவான். ஒன்றாவது. ரெண்டாவது, உணவுலே நெருக்கடி ஏற்படுத்தி விடுவான், பரக்கத்து இருக்காது. அவங்களுடைய வேலை வாய்ப்பிலே ரிஸ்கிலே பரக்கத்து இருக்காது. உஸ்தாத்மார்களுக்கு கண்ணியம் செய்யலை, மரியாதை செய்யணும்னு சொன்னால் பரக்கத்தே இருக்காதுன்னு சொல்கிறாங்க. கடைசியாக இறுதி நிலை முடிவு நல்ல முடிவாக இருக்காது. உஸ்தாத்மார்கள் நம்மெல்லாம் ஏகப்பட்ட உஸ்தாத்மார் கோயா என்று சொல்லக்கூடிய நமக்கு தெரிஞ்ச உஸ்தாத் கடைசியில் மௌத்தாகும் போது 1000 கலிமா குடும்பத்தோடு வந்து உட்கார்ந்து சொல்லுங்க, கலிமா சொல்லிகிட்டே இருங்க, தஸ்பீஹ் சொல்லுங்க, யாசீன் ஓதுங்க, அப்படியே குடும்பத்துள்ளவங்க எல்லாம் ஓதிட்டே இருக்காங்க. அப்படியே அந்த ஓதுன திக்ர் மஜ்லிஸ்லயே வச்சு கலிமாவை சொல்லி சிரித்த முகத்தோடு இறந்து போகிறாங்க. கடைசி முடிவு நல்ல முடிவு, கண்ணால் பார்க்குறோம். சிரித்த முகத்தோடு மௌத்தாகக்கூடிய மௌத். இது கடைசி முடிவு, நல்லான முடிவு, பரக்கத்து இல்மு எல்லாம் இருக்குன்னு சொன்னால் உஸ்தாத்மாருடைய உறவு முறையை நம்ம கண்ணியப்படுத்தினா அவ்வளோ பரக்கத்து இருக்குது. இந்த மாதிரி பெற்றோர்கள், உறவினர்கள், அக்கம்பட்டுக்காரர்கள், ஜமாத்தார்கள் எல்லாம் ஒவ்வொன்றுக்கும் உறவு முறைகளை பேண நடந்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரக்கத்தை தருகின்றான். இல்லைன்னு சொன்னால் பரக்கத்து இல்லாமல் போயிடும். உறவு முறை முதலாவது பேண வேண்டும். பரக்கத்துக்கு உண்டான நம்ம வாழ்க்கையில படிக்கக்கூடிய பாடம் உறவு முறை பேணி நடக்கணும். ஒன்று. ரெண்டாவது, அல்லாஹ் இடத்துல அதிகமாக துவா செய்யணும். துவான் மூலமாக அல்லாஹ் பரக்கத்தை வச்சுக்கணும். அதனால தான் நம்ம ஆரம்பத்தில் வரும், அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜபி வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமலான். இந்த பரக்கத்து துவானால தான் ஒரு பெண்மணி மக்காவில் துவா செஞ்சாங்க. ஹாஜராம் அவங்களுக்கு பேர், இஸ்மாயில்னு சொல்லக்கூடிய மானாருக்கு துவா செஞ்சாங்க. அது மூலியமாக தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜம்சம் நீரை கொடுத்தான். இப்போ நம்மெல்லாம் உம்ரா காட்சிக்கு போனால் ஜம்சம் நீர் கொண்டு வந்து சாப்பிடுமா இல்லையா? மாவு லிமா ஷுரிபலகு, மாவு ஜம்சம லிமா ஷுரிபலகு. அந்த ஜம்ச நீரை என்ன நோக்கத்தில் குடித்தோமோ அல்லாஹ் கபூலாக்கி பரக்கத்தாக்கி தர்றான். அந்த நீர் பரக்கத்தான நீர், வற்றாத நீர், கியாமத்தில் வரை வரக்கூடிய அந்த நீர் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதனால் கொடுத்தான்? அந்த பெற்றோருடைய உறவுமுறையுடைய பெற்றோருடைய பிள்ளைக்கு செஞ்ச துவான் மூலமாக அல்லாஹ் பரக்க செஞ்சுட்டான். அதெல்லாம் நம்ம சிந்திக்கணும். துவா உறவுமுறை ரெண்டுமே இருக்குது. உறவுமுறை என்ன முறை? தாயுடைய முறை, பிள்ளைகளுடைய உறவுமுறை. இப்போ தாய் தன்னுடைய பிள்ளைக்கு துவா செஞ்சால் அவ்வளோ அல்லாஹ் கபூல். அந்த ஜம்சம் நீர் கிடைச்சது நோக்கம் என்ன? கிடைச்சது அல்லாஹ் பரக்க செஞ்சு. எப்படி கிடைச்சது? தாய் தண்ணி இல்லாத போது மகனுக்கு அல்லாஹ் நீ ஒரு சொட்டு நீர் கொடுறான்னு கேட்டாங்க. அல்லாஹ் கியாமத்தில் வரையும் பரக்கத்தான் நீர் கொடுத்துட்டான். அதுதான் துவா, அதுதான் உறவுமுறை. இதுதான் பரக்கத்தான வாழ்க்கை. சும்மா பறக்கத்து நமக்கு கிடைக்க போறதில்லை. அந்த அமல்ல நம்ம பார்த்து ஹிக்மத்தான முறையை அல்லாஹ் இடத்துல பரக்கத்தை தேடிக்கொள்ள வேண்டும். புகாரி இமாம் கண்ணு தெரியாமல் இருந்தாங்க, தாய் துவா செஞ்சாங்க. அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு? அல்லாஹ் பரக்கத்தை கொடுத்து கண்பாவை கொடுத்து உலகத்திலேயே குர்ஆனுக்கு அடித்தபடியான புகாரி ஷரீஃபை எழுதி ஆயிரக்கணக்கான 7000 கணக்கான ஹதீஸை மனப்பாடம் செய்து எழுதி முடித்தாங்க. அவங்களுடைய உஸ்தாதுமார்கள் படித்த உஸ்தாதுமாருடைய எண்ணிக்கை சொல்றாங்க 4000 உஸ்தாதுமாரத்தில் படித்தாங்க அப்படின்னு எழுதுகின்றாங்க. அப்போ அவங்களுடைய வாழ்க்கை, அவங்களுடைய சிறப்பான வாழ்க்கை எதில் அவங்க பரக்கத்தை அல்லாஹ் கொடுத்துருன்னு சொன்னால் துவா மூலமாக ஏராளமான சம்பவம் வருது. உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். அப்போ இரண்டாவது பரக்கத்துக்கு துவா. மூணாவதுக்கு நம்ம செய்யக்கூடிய வியாபாரங்களில், வேலை வாய்ப்புகளை அல்லாஹ் பொருத்தமான முறையில் செய்ய வேண்டும். வியாபாரம் செய்யணும், ஹலாலான வியாபாரம். நம்ம கம்பெனி வச்சுருக்கிறோம், பீஸு ரெடி பண்ணுறோம், பீஸு குறைகளை சொல்லி வியாபாரம் பண்ணுறது. பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மார்க்கெட்டுக்கு போனாங்க, அரிசி விற்றுட்டு இருந்தாங்க, கையை நுழைச்சி பார்த்தாங்க, மேலே காஞ்சிருக்குது, உள்ளே தண்ணி இருக்குது. இந்த வியாபாரம் ஹலாலான வியாபாரமாக சொல்லி விற்க வேண்டும். அடியில் தண்ணி இருக்குது, ஈரப்பசம் இருக்குது, மேலே காஞ்சிருக்குது. அந்த விற்கக்கூடிய வியாபாரத்தை நீங்கள் சொல்லி விற்கணும், குறைகளை சொல்லி விற்கணும். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா துணி வியாபாரம் தான். அதில் குறை என்ன நிறைவென்ன சொல்லி விற்பாங்க, வியாபாரம் பண்ணுவாங்க.
இடம் வியாபாரம் செய்கிறோம், அந்த இடத்துல என்ன குறை என்ன நிறைவே சொல்லி வாங்குறவங்களும் கொடுக்குறவங்களும் மனசு சாந்தி சமாதானத்தோடனே ஹலாலான முறையிலே வியாபாரம் செய்யணும், வாங்குறவங்க சந்தோஷப்படணும். இந்த மாதிரி வியாபாரங்களை பார்த்து செய்யணும். வேலை செய்யக்கூடியவங்களும் முதலாளிக்கு நல்ல திருப்தியான முறையிலே அவங்க வேலை செய்யணும், பொருத்தமான வியாபாரம் செய்யணும், ஹலாலான முறையிலே வேலை செய்யணும். இப்படி நம்ம வியாபாரம் செய்யணும், வேலைக்கு போகிறோம், கம்பெனி வச்சுருக்கிறோம். அல்லாஹ் ரசூல் எப்படி ஹலாலான வியாபாரம் சொன்னானோ அது மாதிரி வியாபாரம் செய்து அல்லாஹ் பரக்கத்து கொடுப்பான். அதாவது மூணாவது பரக்கத்துண்டானது கவனிக்க வேண்டிய விஷயம். 4வது சொல்லுகின்றார்கள், அதாவது அனைவரிடத்திலையும் சலாமை பகர்த்து கொண்டே இருக்க வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி, அஸ்ஸலாமு அலைக்கும், சாந்தி சமாதானம் மீது உண்டாகட்டும் என்று சலவாத்தை நம்ம சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். இப்போ யார் சலவாத் சொல்லக்கூடியவங்க சலாம் குறைஞ்சு போய்விட்டது, சலாமே சொல்வது கிடையாது. வீட்டுக்கு போனாலும் சலாம் இல்லை, மனைவி கணவன் மீது சலாம் இல்லை, கணவர் மனைவிக்கு சலாம் சொல்வது இல்லை, பிள்ளைகள் பெற்றோருக்கு சலாம் சொல்வது கிடையாது, பெற்றோருக்கு பிள்ளைகளுக்கு சலாம் சொல்வது கிடையாது. சலாமே இல்லாமல் போயிடுச்சு. புதுசாக பார்க்குறோம், முஸ்லீம் பார்க்குறோம், சலாம் சொல்லி இந்த பொழுது பரக்கத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வச்சிருக்கிறான். எனவே தான் சஹாபா பெருமக்கள் முந்தி சொல்லுவாங்க, எப்போவுமே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சலாம் சொல்லுவாங்க. உமர் ரலியல்லாஹு போட்டி போட்டு நான் எப்பயாவது சலாம் முந்த கூட முடியாதா என்ற வேகமாக சலாம் சொல்லக்கூடிய ஹதீஸை நம்ம பார்க்குறோம். அப்படி சலாத்தை அதிகப்படுத்துவது நம்முடைய வாழ்க்கையிலே பரக்கத்துண்டான வாழ்க்கை நமக்கு கிடைக்கிறது என்று நம்ம எழுதுகின்றார்கள். 4வது. 5வது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழகான முறையிலே அல்லாஹ் நமக்கு என்ன செய்கின்றான், அல்லாஹ்வுடைய அவங்க எல்லாம் அன்பு வைப்பது, அன்பு செலுத்துவது. அல்லாஹ் இடத்திலே, மக்களிடத்திலே, ஏராளமான மக்களிடத்திலே நம்ம என்ன செய்யணும், அன்போடு சாந்தி சமாதானத்தோட அன்போட பாசத்தோட அனைத்து இடத்திலையும் அன்பாக இருக்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய பரக்கத்து நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அல்லாஹ் கொடுத்து கொண்டிருக்கின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவ்வளவு சிறப்பு மிக்க வாழ்க்கையிலே பரக்கத்தான மாதத்தை அடைந்தோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ரஜபு ஷாபான்லே அல்லாஹ் பரக்கத் செய்து ரமதானை அடையக்கூடிய பாக்கியத்தை இந்த பரக்கத்தான மாதத்தை தந்து 1வது நாளில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லாம் அல்லாஹ் மிக ஆரோக்கியத்துடனும் ஈமான் சலாமத்தானுடனும் நல்ல பரக்கத்தான வாழ்க்கை தந்தானே. இது நம்முடைய அனைத்து உலக முஸ்லிம் எல்லோருக்கும் எல்லா விதமான பிரச்சனைகளை அப்புறப்படுத்தி வாழ்க்கையிலே நிம்மதியான சாதி சமாதானமான ரஜப் மாசத்திலேயும் அதே மாதிரி ஷாபான் மாசத்தை அல்லாஹ் பரக்கத் தந்து ரமதானை அடையக்கூடிய சௌபாக்கியத்தை வல்லோன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்த உரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.